ஓம் சாய்நாத். சாய்நாத் எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை நம்மளுடைய யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா பாபாவுடைய அற்புதங்கள்னு சொல்லி பல அற்புதமான கதைகளை வந்து நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம் யூடியூப்பில். வியாழக்கிழமை ஆச்சுன்னா சாய் சச்சரிதத்திற்கு அப்பாற்பட்டு பல அற்புதமான கதைகள் வந்து பாபா வந்து பல நிகழ்த்தியிருக்கார். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை பல கதைகளை வந்து அற்புதமான கதைகளை வந்து பாபா ஆசீர்வாதத்தில் நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற ஒரு பாபா பக்தை, இந்த பக்தையுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். இவங்களை பற்றி நான் சொல்லணும்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு வீடியோவில் என்னால் சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சாய் சச்சரிதத்துக்கு அப்பாற்பட்டு பல ஆத்தர்ஸ், பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை பற்றி நிறைய பதிவு பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே வந்து பாகம் 1, பாகம் 2, பாகம் 3ன்னு சொல்லி நம்ம வந்து பதிவு பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாகம் 1ல் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி, நம்மளுடைய பள்ளி பருவத்தில் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆசிரியர் வந்து கேட்பார் பள்ளி பருவத்தில், உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு ரோல் மாடல் யாருன்னு சொல்லுங்கள், உங்கள் இன்ஸ்பிரேஷன் யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்த சொல்லுவாங்க, மோட்டிவேஷனாக சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து எங்கள் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், எங்கள் அம்மா தான் எனக்கு வந்து மோட்டிவேஷன், என்னுடைய ரோல் மாடல், இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கல்பனா சாவ்லாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், கல்பனா சாவ்லா அப்போயே ஸ்பேஸுக்கெலாம் போனாங்க, அவங்கள மாதிரி நானும் ஸ்பேஸுக்கெலாம் போகணும் சார்ன்னு சொல்லி நிறைய பேர் நிறைய மோட்டிவேஷன், அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட பல இன்ஸ்பிரேஷனான நபர்களை வந்து சொல்லுவாங்க. அதுபோல் இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு பக்தை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாபா பக்தர்களுக்குமே இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன். அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு வந்து பார்த்திங்கன்னா என்னால் நான் எப்படி கொண்டு போய் இதை சேர்க்க போகிறேன்னு எனக்கு தெரியலை. பாபாவோட ஆசீர்வாதம், வினியம்மா ஆசீர்வாதம் எனக்கு எப்படி கிடைக்குதோ அப்படி தான் நான் பதிவு பண்ண போகிறேன். ஆனால் இந்த பக்தை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பக்தர்களுக்கும் ஒரு ரோல் மாடல். என்னுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நான் பாபா கிட்ட வந்த பாதைகளில் ராதா கிருஷ்ண மாயி அப்படின்ற இந்த பக்தை வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இன்ஸ்பிரேஷன், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா முன் உதாரணம். இந்த அம்மா தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு முன் உதாரணமாக இருந்தாங்க. இவங்கள மாதிரி என்னால் கண்டிப்பாக முடியாது. என்னால் இவங்க செஞ்ச ஈடு இணையற்ற உழைப்பு வந்து என்னால் பண்ண முடியாது. ஆனால் இவங்கள மாதிரி கொஞ்சமாச்சும் நம்ம பண்ணணும் பாபாவுக்கு, கொஞ்சமாச்சும் எந்த ஒரு பெருமையும் ஆசைப்படாமல் நம்ம பாபாவுக்கு தன்னலமற்ற சேவை செய்யணும்னு நான் முயற்சி பண்ணுறேன். இவங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். த கிரேட் ராதா கிருஷ்ண மாயி, இந்த அம்மாவோட வாழ்க்கை வரலாற்றை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாகம் 1ல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ராதா கிருஷ்ணமாய் அம்மா வந்து எங்கே பிறந்தாங்க, எங்கே வளர்ந்தாங்க, அவங்கள வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு இளம் வயதில். அது மட்டும் இல்லாமல் ராதா கிருஷ்ணமாய் வந்து இளம் வயதிலேயே என்னென்ன ஆன்மீக விஷயங்களை கற்றுக்கிட்டாங்க, அவங்க வாழ்க்கையை திருப்பு முனை ஏற்படுத்தின ஒரு கனவு, அந்த கனவில் என்ன நடந்துச்சு, அந்த கனவுக்கு அப்புறம் அவங்க எங்கே பயணம் பண்ணாங்க, பாபா கிட்ட எப்படி வந்தாங்க, திரும்ப பாபா கிட்ட வந்ததுக்கு பிறகு அவங்க என்னென்னலாம் விஷயங்களை வந்து இந்த சமஸ்தானத்தை உருவாக்குனாங்க, இதை தான் இன்னைக்கு பாகம் 1ல் நம்ம பார்க்க போகிறோங்க. ராதா கிருஷ்ண மாயி. இந்த அம்மாவுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ராதா கிருஷ்ண மாயின்னு நம்ம கூப்பிடுறோம். ஆனால் ராதா கிருஷ்ண அம்மாவோட பழைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா சுந்தராபாய் ஷீர் சாகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுடைய உண்மையான பேர் வந்து பார்த்திங்கன்னா சுந்தராபாய் ஷீர் சாகர். ஷீர் சாகர் அப்படின்னா என்னென்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் மராத்தாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பேருக்கும் பின்னாடியும் சர் நேம் இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லட்சுமி பாய் ஷிண்டேன்றது சர் நேம். ஹரி சீதாராம் தீக்ஷித்ன்றது வந்து பார்த்திங்கன்னா சர் நேம். அதுபோல் ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுடைய உண்மையான பேர் வந்து பார்த்திங்கன்னா சுந்தராபாய் ஷீர் சாகர்ன்றது வந்து இவங்களுடைய பரம்பரையுடைய பேர். இந்த பேர் தான் அவங்களுக்கு. அவங்க வந்து
பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராதா கிருஷ்ணமாயா எல்லா பக்தர்களாலும் கூப்பிடப்பட்டாங்க. இவங்க பிறந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா அகமத் நகர் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம், தேவ்கார்டன் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் தான் ராதா கிருஷ்ணமாய் அம்மா பிறக்கிறாங்க. இவங்க வந்து யங் விடோ. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த காலத்தில் சிறு வயதிலேயே வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்களே, அதுபோல் ராதாகிருஷ்ணம்மாய் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறு வயதிலே வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. கல்யாணம் பண்ணி வச்ச ஒரு வாரத்திலேயே கணவர் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடுறாரு. ராதாகிருஷ்ணம்மாய் அம்மாவுடைய கணவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்திலேயே இறந்து போயிடுறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறிய வயது, அந்த சிறு வயதிலேயே கணவரை வந்து இழந்துடுறாங்க, ஒரு விதவையாக ஆயிடுறாங்க. இந்த யங் விடோ வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுறாங்கன்னா, இவங்க வந்து பண்டரிபுரத்துக்கு போகிறாங்க. ஏன் பண்டரிபுரத்துக்கு போகிறாங்கன்னா, பண்டரிபுரத்தில் ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுடைய தாய் மாமன் இருக்கார். அந்த தாய் மாமன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு வக்கீலாக இருக்கார், வக்கீலாக பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த தாய் மாமன் வீட்டுக்கு ராதாகிருஷ்ணமாய் அம்மா வந்து பார்த்திங்கன்னா அகமத் நகர் மாவட்டத்திலிருந்து பண்டரிபுரத்துக்கு போகிறாங்க. பண்டரிபுரத்துக்கு போனோடனேவும் ராதாகிருஷ்ணம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னை வந்து ரொம்ப என்கேஜாக வச்சுக்கிறணும், ரொம்ப வந்து பிஸியாக வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, பண்டரிபுரத்தில் நிறைய ஆன்மீக புத்தகங்களை வந்து தேடி 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 படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய புராதனமான கதைகள், நிறைய வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீக விஷயங்கள் எல்லாத்தையுமே கற்றுக்கிறாங்க. நிறைய வந்து பார்த்திங்கன்னா பஜன் பாடுறாங்க. அவங்களுடைய குரல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இனிமையாக இருக்குங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த குரல் வந்து பார்த்திங்கன்னா அந்த குரல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெழுகேற்றுறாங்க. அவங்க வந்து நிறைய பஜன் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பஜன் பிரியர் இருக்கிற இடம். ஏன்னா அவங்க பண்டரிபுரத்தில் இருக்காங்க. பண்டரிபுரத்தில் யார் இருக்கா, பாண்டுரங்க விட்டல் இருக்கார். விட்டல் வந்து பார்த்திங்கன்னா பஜன் பிரியர். ஸோ இவங்க பஜன் நிறைய கற்றுக்குறாங்க. துக்காராம், சந்த் துக்காராமோடைய அபங் இதெல்லாமே கற்றுக்குறாங்க. நிறைய ப்ரேயர்ஸ், வேண்டுதல் முறை இதெல்லாமே அவங்க கற்றுக்கிட்டு நல்ல ஆன்மீக முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க ராதாகிருஷ்ணமாய் அம்மா. அப்படி அடைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு வந்து பண்டரிபுரத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு செவி வழி செய்தியாக அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிய வருது. என்னென்னா, அகமத் நகர் மாவட்டத்தில் ஷீரடின்ற கிராமத்தில் மிகப்பெரிய சத்புருஷர் இருக்கார். அவருடைய பேர் ஷீரடி சாய்பாபா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அவருடைய பேரை தெரிஞ்சுக்கிட்டோன்னையும் ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுக்கு வந்து ஒரு மின்னல் மாதிரி, ஒரு காந்த சக்தி மாதிரி அவங்களுக்கு கிடைக்கிது. அவங்க வந்து ஷீரடி போனதில்லை, பாபாவை பார்த்ததில்லை. ஆனால் எப்போ பாபா அந்த மகானுடைய பேர், அந்த அவருடைய அற்புதங்களை பற்றி கேட்டாங்களோ, செவிவெளி செய்தியாக கேட்டாங்களோ, அப்போ இருந்து பாபா மேலே ரொம்ப பக்தி அடைஞ்சிட்டாங்க. என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருக்கும்போது எல்லாமே பாபாவுடைய நாமஸ்மரணம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. மானசீகமாக பாபாவை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளத்தால் உயிரால் பாபாவை வந்து அவங்க வந்து நேசிக்கிறாங்க. பாபா மேலே ரொம்ப பக்தியாக இருக்காங்க ராதாகிருஷ்ணமாய் அம்மா. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வாமன் ராவ் அப்படின்ற அழைக்கப்படும் சரணானந்த சுவாமிகள் அவர்கிட்ட ராதாகிருஷ்ணமாய் அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, முன் ஜென்மத்தில் பாபா வந்து என்னுடைய கணவர் அப்படின்றத வந்து ராதாகிருஷ்ணமாய் அம்மா பதிவு பண்ணியிருப்பாங்க. அதவே வந்து பார்த்திங்கன்னா மாதவ் ராவ் தேஷ்பாண்டே ஷாமா அவர் வந்து பார்த்திங்கன்னா பாபாவுக்கு நந்தி மாதிரி. அவர் வந்து என்ன பதிவு பண்ணியிருப்பார்னா, அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, பாபா ஒரு நாள் வந்து அவர்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி முன் ஜென்மத்தில் ராதாகிருஷ்ணமாய்க்கும் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீண்ட ரிணானு பந்தம் இருந்துச்சு. அந்த ரிணானு பந்தம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெருங்கிய ரிணானு பந்தம். அந்த நெருங்கிய ரிணானு பந்தத்தில் நானும் ராதாகிருஷ்ணமாயும் இருந்தோம் அப்படின்றத வந்து பாபா பதிவு பண்ணுறாரு. ஆனால் அந்த பந்தம் வந்து பார்த்திங்கன்னா சரீர ரீதியாக கிடையாது அப்படின்றதையும் பாபா வந்து பதிவு பண்ணுறாரு. இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஷாமா சொன்ன இந்த விஷயம் வந்து
நம்மளுடைய சாய் லீலா மேகசினில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாபாஸ் வாணி அப்படின்ற புத்தகத்தில் வினிமா வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேர் ஷீரடியில் இருக்கிற சத்புருஷர் அப்படின்ற ஒரு பாபா அப்படின்ற ஒரு மகான் ஷீரடியில் இருக்கார் அப்படின்ற அந்த பேரை கேட்டோன்னேவும் ராதாகிருஷ்ணமாய் அம்மா தன்னை மறந்து அவங்க வந்து பாபா மேலே உள்ளத்தால் உயிரால் பாபாவை வந்து நேசிக்கிறாங்க. பாபா மேலே ரொம்ப பயபக்தியோடு இருக்காங்க. எந்நேரமும் பாபாவுடைய நாமஸ்மரணம் வந்து பார்த்திங்கன்னா பண்டரிபுரத்தில் இருக்கும்போது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போது ராதாகிருஷ்ணம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, பண்டரிபுரத்தில் இருக்கும்போது ரொம்ப கூட்டம் இல்லாத நேரத்தில் அவங்க வந்து மதிய நேரத்தில் பாண்டுரங்கரை தரிசனம் பண்ணுறதுக்காக ராதாகிருஷ்ணமாய் அம்மா வந்து கோவிலுக்கு போவாங்க. பண்டரிநாதரை தரிசனம் பண்ணுறதுக்காக போவாங்க. அங்கே போய் பாண்டுரங்கரை வந்து தரிசனம் பண்ணுவாங்க. ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை அப்படின்னா என்னென்னா, ஒரு முறை அவங்க நல்லா சாப்பிட்டுட்டாங்க, வயிறு முட்டை நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுடைய அப்டோமன், அவங்களுடைய வயிறு எல்லாமே வந்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப பெயின் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க மானசீகமாக அவங்க நேசிக்கிற பாபாவை வந்து பார்த்திங்கன்னா நாமஸ்மரணம் பண்ணுறாங்க. அவங்களுடைய வயிற்று வலி அவ்வளோ வலியாக இருக்குது. அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா சாய்பாபா 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சொல்ல 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 அவங்களுடைய வயிற்று வலி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குதுங்க. குறைஞ்ச அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா, அந்த நிகழ்வு நடந்த அடுத்த நாளே ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுக்கு வந்து ஒரு அற்புதமான கனவு வருது. அந்த கனவுல வந்து பார்த்திங்கன்னா அவங்க தன்னை உணர்றாங்க, அவங்க யாரு அப்படின்றத வந்து உணர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தோட மிக முக்கியமான விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணமாய் அம்மா அந்த கனவுல வந்து அனுபவிக்கிறாங்க. அந்த கனவை அனுபவித்ததுக்கு பிறகு அதுக்கு அடுத்த நாள் இருந்து ராதாகிருஷ்ணமாய் அம்மா எப்போ அந்த கனவை வந்து அனுபவிக்கிறாங்களோ அந்த கனவுக்கு அடுத்த நாள் இருந்து என்ன ஆகுதுன்னா, ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள். அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அழியக்கூடியது, எல்லாமே மாயை, என்றைக்குமே நிலைத்து நிற்கிறது வந்து ஆன்மீகம் மட்டும்தான், ஆன்மீகம் மட்டும்தான் என்றைக்குமே நிலைத்து இருக்கிறது அப்படின்றத வந்து உணர்றாங்க, தன்னை உணர்றாங்க. அந்த கனவுல தன்னை உணர்றாங்க. அவங்க என்ன கனவு, என்ன நடந்துச்சு அந்த கனவுல, ராதாகிருஷ்ணமாய் அம்மா என்ன பார்த்தாங்க அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ பக்தர்கள் நம்ம எல்லாருக்குமே வந்து அந்த திருப்பு முனை கனவுல வந்து ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது வந்து நம்ம யாருக்குமே தெரியாதுங்க. அந்த கனவு நடந்த அடுத்த நாள்ல இருந்து ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுடைய உடையிலிருந்து அவங்களுடைய பேசுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே மாற்றம், பயங்கரமான மாற்றம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜுவல்ஸ் போட்டிருப்பாங்க, நகைகள் போட்டிருப்பாங்க. அந்த நகைகள் எல்லாத்தையுமே கலத்தி எறிஞ்சிட்டாங்க. இனிமேல்ந்து நான் நகையெல்லாம் போட மாட்டேன், நான் சிம்பிளாக இருப்பேன்னு சொல்லி ரொம்ப சிம்பிளான துணி இதெல்லாமே போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிட்டாங்கன்னா, அவங்களுடைய ஆன்மீக நாட்டம் ரொம்ப அதிகரிச்சிருச்சு. அவங்க ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கனவு வந்ததுக்கு பிறகு அவங்களுடைய ஆன்மீக வேட்கை வந்து ரொம்ப தீவிரமடையுது. அப்போ அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க, 4 தாம் பயணம் பண்ணணும், 4 தாம் யாத்ராவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பயணம் பண்ணுறாங்க. 4 தாம் அப்படின்னா என்னென்னா, நம்மளுடைய இந்திய வரலாற்றில் ஒவ்வொரு ஹிந்து புராண புத்தகத்துலேயும் ஹிந்துஸ் எல்லாருமே நம்புகிற விஷயங்கள் வந்து என்ன பார்த்திங்கன்னா, ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அவர் வந்து ராமேஸ்வரத்தில் குளிப்பார். அதுக்கடுத்து கிருஷ்ண பரமாத்மா வந்து பார்த்திங்கன்னா துவாரகையில் போய் தன்னுடைய கிங்டமை ராஜ்யம் பண்ணுவார். அதுக்கடுத்து கிருஷ்ண பரமாத்மா எங்கே போவார்னா பூரி ஜெகநாத்தில் போய் உணவு சாப்பிடுவார். அதுக்கடுத்து கிருஷ்ண பரமாத்மா இரவு பத்ரிநாத்தில் போய் தூங்க போவார். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் மிகப்பெரிய 4 தாம் யாத்ரா. இந்த யாத்ரா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய வரைபடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவுடைய வரைபடத்தில் 4 மூலையில் இந்த 4 மிகப்பெரிய 4 தாம் சொல்கிற இந்த ஆலயங்கள் இருக்குங்க. இந்த ஆலயம்
சார்தாம் யாத்ரா எப்படி பண்ணணும்னா, ஒருத்தவங்க சார்தாம் யாத்ரா பண்ண போகிறாங்கன்னா அவங்க கங்கையில் குளித்து தான் ஆரம்பிக்கணும். கங்கையில் குளித்து நீங்கள் எப்படி வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாம். நீங்கள் பூரியிலேருந்து ஆரம்பிக்கலாம், இல்லை ராமேஸ்வரத்துலேருந்து ஆரம்பிக்கலாம், எப்படி வேணாலும் ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்சுட்டு நீங்கள் முடிக்கும்போது 4வது சார்தாமை பார்த்து முடிக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா, திரும்பவும் கங்கையில் குளித்து தான் உங்களுடைய சார்தாம் யாத்திராவை முடிக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் மிக நீண்ட பெரிய சார்தாம் யாத்ரா. இந்த யாத்ராவை யாரெல்லாம் பண்ணி முடிக்கிறாங்களோ அவங்க வந்து முக்தி அடைவாங்க அப்படின்றது வந்து ஹிந்து வரலாற்றில், ஹிந்து ஆன்மீகத்தில், புத்தகங்களில் வந்து நம்பப்படுற ஒரு விஷயம். இந்த சார்தாம் யாத்ராவை வந்து பயணம் பண்ணணும்னு சொல்லி ராதாகிருஷ்ணமாய் அம்மா முடிவு பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டேன், ராமேஸ்வரம், பூரி, துவாரகை, பத்ரிநாத்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த காலத்தில் நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 160 வருஷத்துக்கு முன்னாடி ராதாகிருஷ்ணமாய் அம்மான்ற ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா அந்த யங் விடோ வந்து இந்தியாவின் 4 மூலையில் இருக்கிற கிருஷ்ண பரமாத்மாவுடைய ஆலயத்துக்கு போகணுன்னு முடிவு பண்ணுறாங்க. எப்படி சாத்தியம், எப்படி முடியும்? அவங்க வந்து பார்த்திங்கன்னா 4 மூலைக்கும் போகணும். ஆனால் அவங்க என்ன ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா, யார்கிட்ட இருந்தும் தன்னுடைய குடும்பத்தில் இருந்து, தன்னுடைய உற்றார் உறவினர்கள் கிட்ட இருந்து எந்த ஒரு பண உதவியோ எதையுமே நான் வாங்க போகிறதில்ல, நான் எந்த பணமும் நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அவங்க எடுத்துகிட்டு போனது என்ன தெரியுங்களா? இவ்வளோ பெரிய பயணத்தில், இவ்வளோ பெரிய யாத்ராவுக்கு போகிறாங்க. இந்த யாத்ராவுக்கு அவங்க எடுத்துக்கிட்டது வந்து 4 துணியை மட்டும்தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ராதாகிருஷ்ணமாய் அம்மா 4 துணியை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த பயணத்தை மேற்கொள்ள போகிறாங்க. அப்போது அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க, உற்றார் உறவினர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணமாய் அம்மா கிட்ட வந்து அறிவுரை கொடுக்குறாங்க. நீ எப்படி சாத்தியம், நீ எப்படி சொல்கிற, இது எப்படி முடியும், நீ வந்து ஒரு பெண்மணியாக இருக்க, நீ எப்படி இந்தியாவின் 4 மூலைக்கு உன்னால் எப்படி போக முடியும், இது சாத்தியமே இல்லை, நீ போகக்கூடாது, அது இதுன்னு எல்லாரும் ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறாங்க. எல்லாரும் அன்பாக பேசுகிறாங்க. ராதாகிருஷ்ணமாய் அம்மாவை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாமே செய்கிறாங்க. ஆனால் ராதாகிருஷ்ணமாய் அம்மா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டெபர்னாக அவங்க சொன்ன விஷயத்துலேருந்து மாறாமல், இல்லை நான் கண்டிப்பாக சார்தாம் யாத்ரா நான் பண்ணுவேன், நான் கண்டிப்பாக போவேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக நின்றாங்க. அவங்க வார்த்தையில் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய பெற்றோர்களால், அவங்களுடைய உறவினர்கள் யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியல. ராதாகிருஷ்ணமாய் அம்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த பயணத்தை மேற்கொள்கிறாங்க. அது சாதாரண பயணம் இல்லைங்க. அவங்க இருக்கிறது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் சைடு ஒரு இடத்துக்கு போகணும், வெஸ்ட் சைடு, இந்தியாவின் வரைபடத்தில் வெஸ்ட் சைடு போகணும், நார்த்து போகணும், சவுத்து போகணும். எப்படி அவனா அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா விட்டல் மேலே பாரத்தை போட்டுட்டு அவங்க வந்து கிளம்ப ஆரம்பித்தாங்க. அப்போது ராதாகிருஷ்ணமாய் அம்மா கிளம்பும்போது அவங்க எடுத்துகிட்டு போனது 4 ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அவங்க பயணம் பண்ணும்போது அவங்க வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்குறாங்க. அந்த பயணம் வந்து ராதாகிருஷ்ணமாய் அம்மாவோடைய ஆன்மீகத்தில் இன்னொரு மைல்கல் அப்படின்னே சொல்லலாம், ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு தன்னந்தனியாக ஒரு பெண்மணி அவங்க வந்து விட்டலை நினச்சிக்கிட்டு, பாபாவை வந்து மானசீகமாக நினச்சிக்கிட்டு இந்த மிகப்பெரிய பயணத்தை மேற்கொள்கிறாங்க. இந்த பயணத்தில் வந்து அவங்க நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பசியில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னதான் அவங்க வந்து ஒரு வைராகியத்தோடு இருந்தாலும் அவங்களுடைய வயிற்று வலி வந்து பார்த்திங்கன்னா வயிற்று பசி, அது இயற்கை. அந்த இயற்கை வயிற்று பசிக்கு வந்து என்ன பண்ண முடியும், நிறைய நேரங்களில் வந்து பசியில் தான் இருக்காங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் ராதாகிருஷ்ணமாய் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, மாட்டு சாணத்தை எடுத்து சாப்பிட்றாங்க. அந்த கொலை பசின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பசியில், உச்சக்கட்ட பசியில் ராதாகிருஷ்ணமாய் அம்மா மாட்டு சாணத்தை எடுத்து சாப்பிட்றாங்க. அந்த அளவுக்கு பசி. நிறைய நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா பாத யாத்திரையாக நடந்து போகிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெறுங்காலில் நடந்து போகிறாங்க. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வெயில், மழை, புயல், காற்று எல்லாத்துலேயும் ராதாகிருஷ்ணமாய் அம்மா நடந்து போகிறாங்க. எப்படிங்க? ராமேஸ்வரம் தமிழ்நாட்டில் இருக்குது, துவாரகை குஜராத் மாநிலத்தில் இருக்குது, பூரி ஜெகநாத் வந்து ஒடிஷாவில் இருக்குது, பூரி வந்து. அதுக்கடுத்து வந்து பத்ரிநாத் வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்டில் இமயமலையில் இருக்குது.
4 விதமான வெதர் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க வந்து தன்னைத்தானே ஸ்டடி பண்ணிக்கிறணும். ராதாகிருஷ்ணமாய் அம்மா ஒரு பெண்மணியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து மந்த்லி ப்ராப்ளம், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையுமே தாண்டி அவங்க வந்து தன்னுடைய ஆன்மீக வேட்கை, அந்த ஆன்மீக கோலை வந்து அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி வைராகியத்தோடு அவங்க நடந்து போய்கிட்டு இருக்காங்க. நிறைய இடங்கள்ல நிறைய மக்கள் அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறாங்க, அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. ஆனால் யாருக்கிட்டையுமே கை நீட்டி அவங்க பணம் வாங்கவே இல்லை. அதுக்கு பதிலாக அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ட்ரெயின் டிக்கெட் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய இடங்களில் நிறைய மக்கள் வந்து விட்டலுடைய ஆசீர்வாதத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பயணச்சீட்டுகள் கொடுக்குறாங்க. அந்த பயண டிக்கெட் மூலமாக ராதாகிருஷ்ணமாய் அம்மா நிறைய இடங்கள் அவங்க வந்து ஆசைப்பட்டது போல் ராமேஸ்வரம், கிருஷ்ண பரமாத்மா குளிக்கிற ராமேஸ்வரம், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா துவாரகை தன்னுடைய ராஜ்யத்தை ரூல் பண்ணுற இடத்துக்கு, அதுக்கடுத்து பூரி ஜெகநாத்தில் கிருஷ்ண பரமாத்மா உணவு சாப்பிட்றது, பத்ரிநாத்தில் தூங்க போகிறது, இது எல்லாத்தையுமேவும் விட்டல் பகவானுடைய ஆசீர்வாதத்தில் ராதாகிருஷ்ணமாய் அம்மா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாங்க. இந்த பயணம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு பெரிய பயணம். உண்மையிலே அவங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு நான் நமஸ்கரிச்சுக்கிறேன். ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுடைய பொற்பாதங்களை தொட்டு நமஸ்கரிச்சுக்கிறேன். ஏன்னா அம்மா வந்து எங்கேங்க, இமயமலை எங்கே இருக்குது, தமிழ்நாடு எங்கே இருக்குது, இந்த மூலையிலேருந்து அந்த உச்சாணி கொம்புக்கு போயிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம். அந்த பொற்பாதங்களை நான் நமஸ்கரிச்சுக்கிறேன். ராதாகிருஷ்ணமாய் அம்மா வந்து பார்த்திங்கன்னா விட்டல் அவருடைய ஆசீர்வாதத்தாலையும் அவங்களுடைய அந்த தவ நிலைக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்றத தான் நம்ம இது உணர முடியுது. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, ராதாகிருஷ்ணமாய் அம்மா இந்த மிகப்பெரிய நீண்ட பெரிய யாத்திராவை முடிச்சுட்டு ராதாகிருஷ்ணமாய் அம்மா இப்போது பாபாவை பார்க்க ஷீரடிக்கு வந்துடுறாங்க. பாபாவை பார்க்க ஷீரடி வந்தோடனேயும் ஷிரடியில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க மானசீகமாக அவங்க உள்ளத்தால் உயிரால் நேசித்த பாபாவை பார்க்குறாங்க. துவாரகமாயில் பாபாவை பார்த்ததுக்கு பிறகு ஷிரடியிலே வாழணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அப்போது பாபா வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ஷாலா அப்படின்ற இடத்துல தங்க சொல்கிறாரு. ஷாலா அப்படின்னா என்னென்னா, மராத்தியில் வந்து ஷாலானா பள்ளிக்கூடம். ஷாலானா என்ன, மராத்தியில் பள்ளிக்கூடம். அந்த இடம் ராதாகிருஷ்ணமாய் அம்மா தங்கின இடம் எங்கே இருந்துச்சுன்னா, கரெக்டாக இப்போது பாபாவுடைய சாவடி இருக்குல்ல, சாவடிக்கு ஆப்போசிட்டில் தான் ராதாகிருஷ்ணமாய் அம்மா ஷாலான்ற ஒரு இடத்துல தங்குறாங்க. அங்கே தங்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஷீரடியை பார்க்குறாங்க, ஷீரடியில் இருக்கிற மக்களை பார்க்குறாங்க, தன்னுடைய பரமாத்மாவான பாபாவை பார்க்குறாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து ஒரு கேள்வி எழும்புது. என்னன்னா, அவங்க வந்து பண்டரிபுரத்துலேருந்து வந்திருக்காங்க. பண்டரிபுரத்தில் பண்டரிநாதரை வந்து பார்த்திங்கன்னா ராஜ அலங்காரம், எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ராஜ அலங்காரம் இருக்கும். விட்டலை வந்து அப்படி நெய்வேத்தியங்கள் எல்லாமே நடக்கும். ஆனால் ஷீரடியில் வந்து பார்த்திங்கன்னா ஷீரடி வந்து ஒரு குக் கிராமம். அந்த கிராமத்தில் மக்கள் வந்து அவங்களுடைய அன்பும் பக்தியும் அளவுக்கு அதிகமாக இருக்குது பாபா மேலே. ஆனால் அதோடைய நடைமுறை வந்து பார்த்திங்கன்னா சரியில்லை. அது எல்லாமே அவங்க பார்க்குறாங்க. ராதாகிருஷ்ணமாய் அம்மா பார்த்து இது எல்லாத்தையுமே மாற்றணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் நல்லா எடுத்துக்கோங்க, சாய் சச்சரிதத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. பாபா வந்து பார்த்திங்கன்னா கிழிஞ்ச கஃப்னியை போட்டிருப்பாருங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா மக்கி போன வெங்காயம் ரொட்டியை சாப்பிடுவார். அவர் வந்து நிறைய பேர்த்துக்கு அந்த காலத்தில் பக்தர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நண்பனா, வழிகாட்டியா, கடவுளா, அம்மாவா, அப்பாவா எல்லாமாவும் பாபா வந்து திகழ்ந்தார். அப்படிப்பட்ட பாபாவை வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பாபாவை வந்து ஒரு மகாராஜாவாக பார்த்தது வந்து ராதாகிருஷ்ணமாய் அம்மா. மகாராஜா பார்த்தாங்க. அவங்களுடைய முதல் பார்வையே வந்து பார்த்திங்கன்னா பாபாவை வந்து ராஜாவா, மகாராஜாவா பார்க்குறாங்க. அப்போது மகாராஜாவுக்கு வந்து பல்லக்கு வேணாமா, குதிரை வேணாமா, கண்ணாடி வேணாமா, சோப்தார் வேணாமா, லல்காரி வேணாமான்னு சொல்லி ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணமாய் அம்மாவோடைய சொந்த உழைப்பால், ஈடு இணையற்ற உழைப்பால் ஒவ்வொன்றா உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராதாகிருஷ்ணமாய் அம்மா முதல்ல பக்தர்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா,
இவ்வளோ பெரிய அகண்ட பிரம்மச்சாரியுடைய புண்ணிய பவித்திர பூமியான இந்த ஷீரடியில் நம்ம பாபா கிட்ட, நம்ம குரு கிட்ட எப்படி போய் பேசணும், என்ன பேசணும், அவருக்கு முன்னாடி எப்படி நிற்கணும், இதெல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் மக்கள் வந்து பாபா மேலே ரொம்ப அன்பாக இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாபா உட்காந்துருக்கும் போது கையை நீட்டுறது, காலை நீட்டுறது, அவங்க இஷ்டப்படி உட்காந்துருக்காங்க. ஸோ ராதாகிருஷ்ணமாய் அம்மா அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து குரு முன்னாடி இப்படி தான் உட்காரணும், இப்படி தான் வந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணணும், இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. பெண்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய சேலையை வந்து முக்காடு மாதிரி போட்டுக்கிட்டு தான் பாபா முன்னாடி போய் நிற்கணும். அவரை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மரியாதையாக நம்ம நடந்துக்கிறணும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் ராதாகிருஷ்ணமாய் அம்மா அங்கே இருக்கிற மக்கள்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அதனால தான் சொன்னேன், அவங்க தங்கின இடம் ஷாலா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ராதாகிருஷ்ணமாய் அம்மா ஒரு ஆசிரியையா, ஒரு பக்தையா அவங்க வந்து பாபாவுடைய பக்தர்களுக்கு இதெல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. பாபா வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை என்ன ஆச்சுன்னா, சாவடி ஊர்வலம் நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு இதுதான். எப்படின்னா, ஒரு முறை துவாரகமாயில் பயங்கரமான இடி மின்னல் மழைங்க. அந்த மலையில் வந்து துவாரகமாயில் நிறைய பக்தர்கள் இருக்காங்க. அப்போது பாபா வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த பக்தர்கள்கிட்ட நேராக சாவடி போங்க, சாவடியில் போய் ஓய்வு எடுத்துக்கோங்க, இந்த இரவு நேரத்தில் இந்த மலை புயல் மலையாக இருக்குது, இங்கே இருக்காதீங்க. ஏன்னா துவாரகமாய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இல்லை. அதனால சாவடி வந்து பக்கத்துலேயே இருக்குது. அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பகுதி. அந்த பகுதி நல்ல இடமா இருக்குது, அங்கே போய் நீங்கள் ஓய்வு எடுத்துக்கோங்க, இங்கே இருக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருந்த பக்தர்களால் பாபாவை வந்து விட்டுட்டு போக முடியலை. இந்த மலையிலையும், இந்த புயல் மலையிலையும், இந்த இருட்டிலையும் பாபாவை விட்டுட்டு போக அந்த பக்தர்களுக்கு வந்து மனசு வந்து முடியலை, அவங்களால விருப்பமே இல்லை. அப்போது ராதாகிருஷ்ணமாய் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து பாபா முன்னாடி போய் நிற்க மாட்டாங்க. அவங்க எல்லாமே செஞ்சுட்டு பேக்ரவுண்ட்லேயே நின்றுக்கிடுவாங்க. அவங்க எப்பயுமே தன்னை வந்து முன்னிறுத்த மாட்டாங்க. நான் தான் செஞ்சேன், நான் தான் பண்ணேன், நான் தான் அதை வாங்கினேன், அதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டாங்க. அவங்க பாபா முன்னாடி போய் நிற்கிறது கூட முந்தான அந்த வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து சேலையை வந்து தலைக்கு இல்லை நல்லா போட்டு அவங்க குனிஞ்ச தலை நிமிராமல் பாபா கிட்ட நிற்பாங்க. அப்படிப்பட்ட ராதாகிருஷ்ணமாய் அம்மா அந்த நேரத்தில் சில பக்தர்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அன்பால் பாபாவை என்ன செஞ்சாலும் பாபா வந்து அதை ஏற்றுக்கிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பக்தர்களுக்கு பாபா வந்து இந்த புயல் மலையில் விட்டுட்டு போக விருப்பம் இல்லை, மனசு இல்லை. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பாபாவை வந்து தன்னோட சாவடிக்கு கூப்பிட்டு போகணும், இந்த இடத்துல விட்டுட்டு போகக்கூடாது துவாரகமாயில் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்போது பாபாவுடைய பக்தர்கள் அந்த நேரத்தில் இருந்தவங்க எல்லாருமே ராதாகிருஷ்ணமாய் அம்மா சொன்ன அந்த அன்பால் நீங்கள் என்ன செஞ்சாலும் பாபா விட்டுருவாருன்றாங்களே, அதை கேட்டுக்கிட்டு எல்லா பக்தர்களும் அந்த புயல் மலையிலையும் பாபாவை அப்படியே தூக்குறாங்க. துவாரகமாயில் அப்படியே பாபாவை தூக்குறாங்க. தூக்குனோடனே பாபா யார் மேலேயும் கோவிச்சுக்கலை, எதுவுமே செய்யலை. பாபாவை தூக்குனோடனே பாபாவை தூக்கி சந்தோஷமாக அந்த இடி மின்னல் மலையில் பாபாவை வந்து ராஜாதிராஜ் யோகிராஜ் அப்படின்னு சொல்லி ஜெய் ஜெய் ஜெய்ன்னு அந்த சத்தம் போட்டுட்டு குழந்தைங்க, பெண்கள், ஆண்கள் எல்லாரும் சந்தோஷமாக சாவடிக்கு பாபாவை கூப்பிட்டு போகிறாங்க. அப்போது ஒரு மகான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வராருன்னா அவருக்கு ஆரத்தி எடுக்கணும். இப்போ நம்ம வீட்டிலையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஆலயங்கள் போயிருப்போம். ஒரு பகவானுடைய படத்தையோ விக்கிரகங்களையோ நம்ம எடுத்துகிட்டு வர்றப்போ நம்ம வீட்டில் ஆரத்தி எடுத்து பொட்டு வச்சு புஷ்பம் வச்சு தான் நம்ம வந்து உள்ளே கூப்பிட்டு வருவோம். அதுபோல் இவ்வளோ பெரிய அகண்ட பிரம்மச்சாரி ஆனால் பாபாவை வந்து பார்த்திங்கன்னா துவாரகமாயிலிருந்து சாவடிக்கு வராரு. அப்போது பாபாவுக்கு ஆரத்தி எடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்போது ராதாகிருஷ்ணமாய் அம்மா தான் இந்த யோசனையை கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு பாபாவுக்கு ஆரத்தி எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டான்ஸாக எழுதி கொடுக்குறாங்க. என்னென்னா,
அப்போ இருந்த பக்தர்கள் எல்லாருமே வந்து விட்டல் பக்தர்கள். இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மராத்தாஸ், மகாராஷ்டிரியன்ஸ் எல்லாருமே வந்து விட்டல் பக்தர்கள். அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பண்டரிபுரத்துக்கு பாத யாத்திரையாக வருஷத்தில் ஒரு முறை 21 நாள் நடந்து போவாங்க. அவ்வளோ ஒரு மிகப்பெரிய வார்க்கரி சமுதாயத்தை சேர்ந்தவங்க இந்த மகாராஷ்டிரியன்ஸ். அப்படிப்பட்ட பக்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பாபா இருந்த காலத்தில் அவங்க எல்லாருமே முக்காவாசி பேரும் விட்டல் பக்தர்கள். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்டான்ஸா கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ராதாகிருஷ்ணமாய் அம்மா ஒரு ஸ்டான்ஸா கொடுக்குறாங்க, அந்த ஆரத்தி பாட்டுக்கு வந்து ஒரு ஸ்டான்ஸா கொடுக்குறாங்க. அதுபோல் அங்கே இருந்த எல்லா பக்தர்களும் ஒவ்வொரு ஸ்டான்ஸாவாக கொடுத்து ஒரு பாடல் உருவாகுது. அந்த பாடலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இரவு நேரத்தில் அந்த இடி மின்னல் மலையில் எல்லாரும் பகவானுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. அந்த ஆரத்தி தான் சேஜ் ஆரத்தி. அந்த ஆரத்தியை தான் நைட் ஆரத்தின்னு சொல்லுவோம். அந்த ஆரத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா துக்காராம், ஞானராஜா, இந்த பேர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவதூதா, இந்த பேர் எல்லாமே வந்து அந்த ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் வருங்க. துக்காராம் அப்படின்றவர் யாருன்னா மிகப்பெரிய விட்டல் பக்தர். ஞானராஜானா யார் தெரியுங்களா? அவர் தான் வந்து ஆலந்தியில் இருக்கிற ஞானேஸ்வர் மகாராஜ். இவங்க எல்லாருமே மிகப்பெரிய விட்டல் பக்தர்கள். இவங்களுடைய பேர்கள் தான் அந்த இரவு நேர சேஜாரத்தில் வந்து ஸ்டான்ஸால் ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேர் தான் வரும். இவங்க எல்லாருமே விட்டல் பக்தர்கள். பாபா வந்து பார்த்திங்கன்னா அந்த துக்காராம் அப்படின்ற அந்த பாட்டு வர்றப்போ, அந்த ஸ்டான்ஸா வர்றப்போ, அந்த துக்காராம் பேர் வர்றப்போ பாபா வந்து தன்னுடைய கை ரெண்டையும் அப்படியே நெஞ்சுக்கிட்ட கொண்டு போய் வச்சிருவாராம். மினிமா எப்பயுமே சொல்லுவாங்க. நானும் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த சந்த் துக்காராம் அவருடைய பாட்டு பாடுறப்போ, சேஜாரத்தி பாடுறப்போ, அவருடைய பேர் வரப்போ நானும் பாபா செஞ்சது போல் என்னோட நெஞ்சுக்கிட்ட அவருடைய என்னோட கையை வச்சு அவருக்கு வந்து நமஸ்கரிச்சுக்கிடுவேன். ஏன்னா வினிமா எப்பயுமே அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அந்த சந்த் துக்காராம்ன்ற பேரை கேட்டாலே பாபா வந்து தன்னுடைய கைகளை வந்து ஆட்டோமேட்டிக்காக தன்னுடைய செஸ்ட்டுக்கு கொண்டு போயிடுவாருன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் அந்த ஆரத்தி ஆரம்பிக்குதுங்க. சேஜ் ஆரத்தி வந்து ஆரம்பிக்குது. அந்த ஆரத்தி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக நடந்துச்சு. அதுக்கடுத்து பாபா வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் அடுத்த நாள் வந்து துவாரகமாய்க்கு போகிறார். ஸோ மகான் மறுபடியும் அவருடைய பழைய இடத்துக்கே போகிறதுனால மறுபடியும் ஆரத்தி எடுக்கிறாங்க. அதுதான் காலை காக்கட் ஆரத்தி. இப்படி தான் ஆரத்தி உருவாகுது. இந்த ஆரத்தி உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தவங்க ராதா கிருஷ்ணமாய் அம்மா. இந்த ஆரத்தி உருவானது மட்டும் இல்லாமல் பாபாவோடைய ஆரத்தி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து ஒவ்வொரு நாளும் தினமும் வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போது பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் பக்தர்கள் இருந்தால் ஆரத்தி நடத்துவாங்க. பக்தர்கள் வர்ற வரைக்கும் மதிய ஆரத்தி வந்து 3 மணிக்கெல்லாம் நடத்துவாங்க. இப்படி வந்து பார்த்திங்கன்னா டைமிங்கை வந்து அவங்க இஷ்டப்பட்ட டயத்துக்கு வந்து அங்கே இருக்கிற பக்தர்கள் வந்து அதை மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. கூட்டம் இருக்கணும், பக்தர்கள் வரணும், வந்தால் தான் ஆரத்தி. காலையில் காக்கடை ஆரத்தி, ஆளுங்க எந்திரிச்சு துவாரகமாய்க்கு வரணும், வந்தால் தான் ஆரத்தி. அவங்க 7 மணிக்கு வந்தாலும் 7 மணிக்கு தான் காக்கடை ஆரத்தி. மதிய ஆரத்தி 2 மணி 3 மணிக்கு பக்தர்கள் வந்தாலும் அப்போ தான் மதிய ஆரத்தி. இப்படின்னு சொல்லி அவங்களா ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையுமே ராதாகிருஷ்ணமாய் அம்மா மாற்றுறாங்க. அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பக்தர்களுக்கும் பக்தைகளுக்கும் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லி கொடுக்குறாங்க. என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இறைவனை வந்து எழுப்புறது, இறைவனை கூப்பிடுறது, இறைவனுக்கு ஆரத்தி எடுக்கிறது தான் சரியான நேரம். அது மட்டும் இல்லாமல் மதியம் வந்து பார்த்திங்கன்னா பித்ருகளுக்கு எல்லாம் பண்ணி முடித்ததுக்கு பிறகு கரெக்டாக 12 மணிக்கு மேலே ஆரத்தி எடுக்கிறது தான் மதிய ஆரத்தி. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா அவர் குழந்தை கிருஷ்ணராக இருக்கும்போது தன்னுடைய பாலகர்கள் கூட அவர் வந்து மாடு மேய்க்கிறதுக்காக போவார். மாடு மேய்ச்சிட்டு அவர் திரும்ப எப்போ வருவார்னா சூரியன் வந்து அஸ்தமிக்கும் போது தான் அவர் வீட்டுக்கு வருவார். அப்போது சூரியன் அஸ்தமிக்கிறதப்போ நம்ம வந்து தூப் ஆரத்தி எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் ராதாகிருஷ்ணமாய் அம்மா ஒவ்வொரு ஆரத்தியும் எதுக்காக எடுக்கணும், எந்த நேரத்தில் எடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு எல்லாருக்குமே வந்து ராதாகிருஷ்ணமாய் அம்மா சொல்லி கொடுக்குறாங்க. அதுபோல் அவங்க வந்து டைமிங்கையும் செக் பண்ணுறாங்க. கரெக்டான நேரத்தில் ஆரத்தி எடுக்கிறாங்களா, ஆளுங்க வந்தாலும் வராட்டினாலும் பாபாவுக்கு ஆரத்தி எடுக்கணும், இது எல்லாத்தையுமே அவங்க உன்னிப்பாக கவனிக்கிறாங்க.
ஒரு மகானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படையில் முடிக்கணும், ரெட்டைப்படையில் முடிக்கக்கூடாது. காலை ஆரத்தி, மதிய ஆரத்தி, தூப் ஆரத்தி, சேஜ் ஆரத்தி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவனில் முடியும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆடில் முடிக்கணும், ஒற்றைப்படையில் முடிக்கணும். அதனால தான் இன்பிட்வீனில் காலை மதியத்துக்கு இன்பிட்வீனில் வந்து பார்த்தீங்கன்னா சோட்டா ஆரத்தின்றதை வந்து அவங்க கொண்டு வராங்க. இப்படி ராதாகிருஷ்ணமாய் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க உன்னிப்பாக பாபாவுக்கு பார்த்து பார்த்து மகாராஜுக்கு இப்படி செய்யணும், இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா அவங்க வந்து செதுக்க ஆரம்பிக்கிறாங்க. பாபா வந்து பார்த்தீங்கன்னா பால்கிக்கு போகிறாரு. பால்கிக்கு போகிறப்போ அவங்க தான் வந்து ஒரு மகானுக்கு வந்து ஒரு ராஜாவை நம்ம எப்படி கூப்பிட்டு போகணும், ஒரு ராஜா வந்து பார்த்திங்கன்னா அரண்மனைக்கு போகிறோம்னா அரண்மனையில் மக்கள், ஊர் மக்கள், மினிஸ்டர்ஸ் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. ராஜா வர்றப்போ அங்கே இருக்கிற ஒரு சோல்ஜர் வந்து ராஜாதிராஜ் யோகிராஜ் அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் பாபாவுக்கு வந்து நம்ம வந்து லல்காரி பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுக்குறாங்க. லல்காரினா என்னென்னா, இன்றைக்கி பாபாவோட ஆரத்தி முடிஞ்சோடனேவும் சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு எல்லாரும் ராஜாதிராஜ் யோகிராஜ் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குருன்னு சொல்கிறோம்ல, அந்த லல்காரி கோஷத்தை உருவாக்குனவங்க ராதாகிருஷ்ணமாய் அம்மா. ஏன்னா பாபான்ற ஒரு மகாராஜ் வந்து பால்கிக்கு போகிறாரு, அப்போ லல்காரி இருக்கணும், குதிரை இருக்கணும். பாபாவுடைய குதிரை யார்? ஷாம் கர்ணா. அந்த ஷாம் கர்ணாவை வந்து நல்லா டெக்கரேட் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா ராஜானாலே குதிரை இருக்கும். அந்த நம்மளுடைய ராஜா யார்? பாபா. அந்த மகாராஜாவுடைய குதிரை ஷாம் கர்ணா. அந்த குதிரை தான் வந்து பார்த்திங்கன்னா பால்கி அப்போ சபா மண்டபத்தோட மைய பகுதியில் வந்து அந்த குதிரை தான் இருக்குங்க. கரெக்டாக பாபாவுடைய பால்கி ஆரம்பிக்கும் போது அந்த குதிரை தான் வந்து பார்த்திங்கன்னா முன்னின்று போகும். அந்த குதிரைக்கு தான் பாபா முதல் உதியை வந்து வச்சு விடுவார். அந்த குதிரையை வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேட் பண்ணுறது எல்லாமே ராதாகிருஷ்ணமாய் அம்மா சொல்லி கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிற ஒவ்வொரு பக்தர்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்களை வந்து சொல்லி கொடுக்குறாரு. நீ வந்து பாபாவுடைய பஜன்லாம் நீங்கள் உங்கள் குரூப் பண்ணணும், உங்கள் டீம் வந்து பாபாவுக்கு வந்து ரெட் கார்பெட். அப்பயே பார்த்தீங்கன்னா பாபாவை வந்து மகாராஜுக்கு வந்து சிவப்பு கம்பள வரவேற்பை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துகிறாங்க ராதாகிருஷ்ணமாய் அம்மா. நீங்கள் வந்து ரெட் கார்பெட் குரூப்பு, நீங்கள் வந்து இந்த குதிரையை வந்து டெக்கரேட் பண்ணுற குரூப்பு, இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் ராதாகிருஷ்ணமாய் அம்மா உன்னிப்பாக ஒவ்வொரு விஷயங்களையுமே உருவாக்குறாங்க. நீங்கள் சாய் சச்சரிதத்தில் படிச்சிங்கன்னா பாபாவுடைய சாவடி ஊர்வலத்தில் பாபாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இறகுகளுடன் கிரீடங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாபாவுக்கு வந்து செஞ்சு அதை வந்து பாபாவுடைய தலையில் வைப்பாங்க. பாபா வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணுவார். எல்லாருடைய பக்தர்களுடைய உள்ளங்களையும் அவர் வந்து நேசிக்கிறாரு. அந்த உள்ளங்களுக்கு ஏற்றபடி அவர் வந்து அக்செப்ட் பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க. அந்த கிரீடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரீடங்களை வந்து பார்த்திங்கன்னா தயாரித்து கொடுக்கறது வந்து ராதாகிருஷ்ணமாய் அம்மா. ராதாகிருஷ்ணமாய் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஷீரடியில் இருக்கிற குழந்தைங்க பெரியவங்களெல்லாம் வாலண்டியர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, கிரீடமெல்லாம் செஞ்சு கொடுக்கறது, எப்படி செய்யணும், பாபாவுக்கு எப்படி வைக்கணும், மயில் இறகுகள் கொண்ட கிரீடம், இப்படி அவங்க நிறைய விஷயங்களை யோசித்து அவங்க செஞ்சு பக்தர்கள்கிட்ட கொடுப்பாங்க. அவங்க பாபாவுக்கு வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுடைய டே அண்ட் நைட், காலை மதியம் இரவுன்னு சொல்லி அவங்களுடைய உழைப்புனால், அவங்களுடைய சேவாவால் ஷீரடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேப்புக்கு வருதுங்க. ஒரு இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் சமஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுடைய மிகப்பெரிய உழைப்பால் மட்டும்தான் இந்த ப்ரெசன்ட் சமஸ்தானம் வந்து உருவானதுக்கு காரணமே ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுடைய மிகப்பெரிய உழைப்பு. ஏன்னா அவங்க ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பண்ணுறாங்க. பாபா வந்து பார்த்திங்கன்னா சாவடி ஊர்வலம் போனதுக்கு பிறகு ராதாகிருஷ்ணமாய் அம்மா அவங்க வந்து ஈவினிங் குளிச்சுட்டு அங்கே இருக்கிற சில வாலண்டியர்ஸ் பாபா பக்தர்கள் இருக்காங்களே அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு துவாரகமாய்க்கு போவாங்க. துவாரகமாய்க்கு போய் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பாபாவுடைய துவாரகமாய் டு சபா மண்டபம், துவாரகமாயிலேருந்து சபா மண்டபம் வர்றதுக்கு வந்து படிக்கட்டு இருக்கும். அந்த படிக்கட்டில் வந்து விளக்கு
ஏற்றுவாங்க. அந்த விளக்கு எப்படி ஏற்றுவாங்கன்னா, பாபாவுக்கு விளக்கு ஏற்றுறதுனா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாபாவுக்கு விளக்கு ஏற்றுறதுனா ரொம்ப பிடிக்கும். அந்த விளக்கு எப்படி ஏற்றுவாங்கன்னா, ஒரு விளக்கில் 5 திரியை போட்டு அவங்க விளக்கு ஏற்றுவாங்க. அந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணமாய் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் துவாரகமாயே ஃபுல்லாக சுத்தம் பண்ணுவாங்க. பாபா உட்கார்ற ஆசனம் எல்லாத்தையுமே வந்து அங்கே இருக்கிற வாலண்டியர்ஸ் பக்தர்களை கூப்பிட்டு எல்லாத்தையுமே வந்து ராதாகிருஷ்ணமாய் வந்து சுத்தப்படுத்தி ஒழுங்குபடுத்துவாங்க. அங்கே கறி பிடிச்சி இருக்கிற துணி எரியறதுனால அங்கே கறி பிடிச்சிருக்கும். அந்த இடத்த எல்லாத்தையுமே வந்து ராதாகிருஷ்ணமாய் அம்மா வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணுறாங்க. ராதாகிருஷ்ணமாய் அம்மா வந்து அவங்க போட்டிருக்க உடை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் உடை தான் போடுவாங்க. ராதாகிருஷ்ணமாய் அம்மா ஒயிட் ஷாரி, அந்த ஒயிட் ஷாரி வந்து பார்த்திங்கன்னா பொக்கிஷமாக ராதாகிருஷ்ணமாய் அம்மா நினச்சிக்கிடுவாங்க. அந்த ஒயிட் ஷாரி எப்படி இருக்கும்னா ஸ்னோ ஒயிட் ஷாரிங்க. இன்னும் எப்படி தமிழில் சொல்லணும்னா பனி வெள்ளை சேலை. பனி வெள்ளை எப்படி இருக்கும், அந்த பனி வெள்ளையோட கலந்த சேலை. அந்த சேலை வந்து பார்த்திங்கன்னா பனி வெள்ளை, அவ்வளோ ஸ்னோ ஒயிட், அவ்வளோ வெள்ளையாக இருக்குங்க. அந்த சேரீயை தான் உடுத்துவாங்க. அந்த சேரீ வந்து யார் கொடுப்பாரு தெரியுங்களா? நம்மளுடைய பாபா தான் ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுக்கு கொடுப்பாரு. அந்த சேலையை வந்து ராதாகிருஷ்ணமாய் அம்மா பொக்கிஷமாக நினச்சி அதை உடுத்துவாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பாபா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சன்னியாசியோடைய தர்மமே கையேந்தி பிக்ஷை எடுக்கிறது. அப்போ பாபா பிக்ஷை எடுத்துகிட்டு வர்றப்போ அந்த பிக்ஷை பாத்திரத்தில் இருக்கிற கொஞ்சம் போல் இருக்கிற ஒரு அரை ரொட்டி இல்லை 2 ரொட்டி கொஞ்சம் போல் வெஜிடபிள்ஸை வந்து ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுக்கு கொடுத்துடுவாங்க. ராதாகிருஷ்ணமாய் அம்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த உணவை சாப்பிட்டு அவங்க சர்வைவ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உணவை தான் அவங்க சாப்பிட்றாங்க. பாபாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க வந்து பார்த்து 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 ஒவ்வொரு விஷயத்தையுமே பண்ணுறாங்க. ஒரு ஃபக்கீராக இருக்கிறவரை வந்து பார்த்திங்கன்னா ராஜ யோகா மாற்றினது வந்து ராதாகிருஷ்ணமாய் அம்மா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஷீரடியில் வந்து பாபாவுடைய மதிய ஆரத்தி முடிஞ்சவனையும் நீங்கள் நல்லா பார்க்கலாம், துவாரகமாயில் கூட பார்க்கலாம். மதிய ஆரத்தி முடிஞ்சவனையும் ஒரு தாம்பூலத்தில் வந்து பாபாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய்வேத்தியம் கொடுப்பாங்க. அந்த தாம்பூலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பீடாலாம் பாபாவுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா பாபா இருந்த காலத்தில் பாபாவுக்கு வந்து பீடானா ரொம்ப பிடிக்குங்க. பாபாவுக்கு வந்து பீடானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த பீடா வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை ஒரு பாபா பக்தர், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம் டிவோட்டி, அவருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாஜி அப்படின்ற ஒரு முஸ்லீம் டிவோட்டி. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஷேவ்காவ் அப்படின்ற ஊரில் இருக்காருங்க. அவர் என்ன செய்கிறாருன்னா பாபாவுக்கு வந்து பீடானா ரொம்ப பிடிக்கும். பாபா வந்து எப்பயுமே வாயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெத்தலை அந்த பீடாவை வந்து சுவைச்சிக்கிட்டே இருப்பார். அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்போ அந்த கொண்டாஜின்ற பக்தர் என்ன செய்கிறாருன்னா ஷேவ்காவ்லேருந்து 100 பீடாவை பாபாவுக்கு அனுப்புகிறார். ஒரே நேரத்தில் 100 பீடாவை அனுப்புகிறார் பாபாவுக்கு. பாபாவை என்ன செய்கிறாருன்னா அந்த 100 பீடாவையுமே சாப்பிட்றாரு. சில நேரங்கள் பாபா பீடாவை சாப்பிட்டு தூக்கி போடுவார். அதை நிறைய பக்தர்கள் அந்த சபா மண்டபத்தில் இருக்கும்போது அவங்க பிரசாதமாக அதை எடுத்துக்கிடுவாங்க, எடுத்து அவங்க சாப்பிடுவாங்க. அப்படி பாபாவுக்கு பீடா பிடிக்குன்னு சொல்லி அந்த கொண்டாஜின்ற பக்தர் 100 பீடாவை அனுப்புவார். ஸோ ராதாகிருஷ்ணமாய் அம்மா என்ன பண்ணாங்கன்னா பாபாவுக்கு பீடா பிடிக்கும், ஆனால் நம்ம கண்ட நேரத்தில் பீடாலாம் கொடுக்கக்கூடாது. ஒரு மகாராஜுக்கு ப்ராப்பராக நம்ம பீடா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா பாபா மதிய சாப்பாடு சாப்பிட்டு முடித்ததுக்கு பிறகு, சாயங்காலம் ஈவினிங் சாப்பாடு சாப்பிட்டு முடித்ததுக்கு பிறகு தான் நம்ம பீடா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. பக்தர்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. பீடாவை வந்து நீங்கள் வாட்டுக்கு ஒரு குருவுக்கோ ஒரு மகாராஜுக்கு வந்து இப்படி கையில் கொடுக்கக்கூடாது, நம்ம வந்து ஒரு தாம்பூலத்தில் வச்சு தான் கொடுக்கணும்னு சொல்லி ராதாகிருஷ்ணமாய் அம்மா அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதுபோல் ஒரு தாம்பூலம் வந்து பார்த்திங்கன்னா செய்கிறாங்க. அந்த தாம்பூலம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்த நிறைய பெரிய பெரிய மேஜிஸ்ட்ரேட், நிறைய பக்தர்கள் அப்போ பாபாவை பார்க்க வருவாங்களா, நிறைய செல்வந்தர்கள், அவங்கக்கிட்டலாம் சொல்லி ஒவ்வொரு விஷயமா ஷீரடிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அப்படி பக்தர்கள்கிட்ட கேட்டு தான் வாங்குறாங்க. அப்படி ராதாகிருஷ்ணமாய் அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாம்பூலத்தில் வச்சு பக்தர்கள்கிட்ட கொடுக்குறாங்க, இப்படி பீடாவை கொடுங்கன்னு. அதே போல் பாபாவும் அந்த தாம்பூலத்தில் வந்த பீடாவை எடுத்து சாப்பிடுவாருங்க. இப்படி ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுடைய
அவங்களுடைய தொலைநோக்கு பார்வையால் தான் ஷீரடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரெசன்ட் ஷீரடி இருக்குது. இப்போ ப்ரெசன்ட் ஷீரடியில் என்னென்னலாம் நடந்துக்கிட்டு இருக்கு, இது எல்லாமே ராதா கிருஷ்ணமாய் அப்படின்ற ஒரு பெண் பக்தையுடைய மிகப்பெரிய கடின உழைப்பால் தான் நடந்துச்சு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா 25 வயசில் ஷீரடிக்கு வராங்கங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா 25 வயசில் ஷீரடி வராங்க. அவங்க 35 வயசு வரைக்கும் தான் ஷீரடியில் இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இளம் வயதில் 25 வயசில் பாபாவை பார்க்க ஷீரடிக்கு வராங்க. ஷீரடிக்கு வந்தவுடனே பார்த்திங்கன்னா 35 வயசுலேயே வந்து அவங்க வந்து சமாதி ஆயிடுறாங்க. அந்த 10 வருஷ காலம், அந்த 8 வருஷ காலத்தில் வந்து ராதாகிருஷ்ணமாய் அம்மா ஷீரடியை வந்து ஒரு மிகப்பெரிய சமஸ்தானமாக உருவாக்குனாங்க. ஷீரடி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடக்கிற பால்கியிலேருந்து ஒவ்வொரு விஷயமும் ராதாகிருஷ்ணமாயின்ற ஒரு மிகப்பெரிய பக்தையின் கடின உழைப்பால் தான் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் வந்து உருவாயிருக்கு. கடைசியாக இந்த பார்ட் 1ல் ஒரு கதையோடு நான் முடிக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சாய் சச்சரிதத்தில் அத்தியாயம் 19ல் வந்து பார்த்தீங்கன்னா ரகுவீர் பாஸ்கர் புரந்தரேன்னு ஒரு பக்தர் வருவாருங்க. அந்த பக்தரை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. சாய் சச்சரிதம் அத்தியாயம் 19ல் என்ன சொல்லியிருப்பாங்க, ராதாகிருஷ்ணமாய் அம்மா மலேரியாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாபா வந்து ஒரு ஏணியை வந்து வாமன் ராவ் கோன்கர்ன்றவருடைய வீடு ராதாகிருஷ்ணமாய் அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த வீட்டில் கிட்ட வந்து ஏணியை போட்டு பாபா வந்து ஏறி அவர் வந்து பார்த்திங்கன்னா கூரை மேலே நடந்து வந்து ராதாகிருஷ்ணமாய் அம்மா இருக்கிற அந்த கூரையில் நடந்து வந்து இறங்குவார். இறங்கினோடனே அவங்க மலேரியாவால் பாதித்த மலேரியாவில் குணமாயிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரகுவீர் பாஸ்கர் புரந்தரே இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாபா பக்தருங்க. பாபாவை வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய பக்தி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குழந்தைத்தனமான பக்தி. ரொம்ப பாபாவை வந்து நல்லா பார்த்துக்கிறணுன்ற இருக்கிற பக்தர்களில் அவரும் ஒருத்தவர். இவருடைய பக்தியை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இவர் வந்து பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணமாய் அம்மா கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பார். ராதாகிருஷ்ணமாய் அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் போல். இந்த புரந்தரே ரகுவீர் பாஸ்கர் புரந்தரேன்றவர் வந்து ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுக்கு ஒரு மாணவன் போல். இந்த ராதாகிருஷ்ணமாய் அம்மா கிட்ட இருக்கிற இந்த மாணவனான ரகுவீர் பாஸ்கர் புரந்தரே என்ன பண்ணுறாருன்னா, ஒரு முறை கிறிஸ்மஸ் லீவுக்கு வந்து ஷீரடிக்கு வராருங்க. கிறிஸ்மஸ் லீவுக்கு ஷீரடிக்கு வர்றாரு. இந்த கிறிஸ்மஸ் லீவு வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெக்கேஷன். இந்த வெக்கேஷனில் தன்னுடைய மொத்த குடும்பத்தோடு ஷீரடிக்கு வர்றார். ஷீரடிக்கு வந்து அந்த ஃபேமிலி மொத்தமும் பாபா கூட நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. ராதாகிருஷ்ணமாய் அம்மா கூட இருந்து பாபாவுக்கு நிறைய சேவை பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு மொத்த குடும்பமும் அந்த வெக்கேஷன் முடிஞ்சிட்டு ஊருக்கு கிளம்புறாங்க. இப்போ மொத்த குடும்பமும் எங்கே இருக்காங்கன்னா, பாந்திரா ரயில்வே ஸ்டேஷனில் இருக்காங்க. ட்ரெயினில் உட்காந்துருக்காங்க அவங்களுடைய ஹோம் டவுனுக்கு போகிறதுக்கு. பக்கத்தில் இருக்கிற பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் இருக்குங்க. அந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா கோப்பர்காவுக்கு போகிற ட்ரெயின். கோப்பர்காவ் எங்கே இருக்குது, ஷீரடியிலேருந்து 15 கிலோமீட்டரில் தான் இருக்குது கோப்பர்காவ். அந்த கோப்பர்காவ் தான் அந்த காலத்தில் நிறைய பக்தர்கள் ட்ரெயினில் வராங்கன்னா அவங்கள கனெக்ட் பண்ணுற ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா கோப்பர்காவ். அந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஷீரடிக்கு போகிறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் இருக்கிற பிளாட்ஃபார்மில் அந்த ட்ரெயின் இருக்குது. இவர் வந்து பார்த்திங்கன்னா மொத்த குடும்பத்தோடு அவர் ஊருக்கு போகிறதுக்கு அவர் வந்து இந்த கம்பார்ட்மெண்ட்டில் இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிற ட்ரெயினில் இருக்கார். அப்போது அவரோட உள் மனசில் வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ட்ரெயின் நிற்கிது. டக்குன்னு அவருடைய உள் மனசில் வந்து ஒரு டெலிபதின்னு சொல்லுவோம்ல, அந்த காலத்தில் மொபைல் ஃபோன் ஒன்றுமே இல்லை. அவருக்கு வந்து ஒரு டெலிபதி, பாபா வந்து ஏதோ ஷீரடிக்கு நம்ம போயே ஆகணும், பாபாவோடைய சூழ்நிலை சரியில்லை, நம்ம கண்டிப்பாக ஷீரடி போகணும்னு சொல்லி அவருடைய உள் உணர்வு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவரை டிஸ்டர்ப் பண்ணுது. உடனே என்ன பண்ணுறாருன்னா, அந்த 10 நிமிஷம் கேப்பில் போய் பக்கத்தில் இருக்கிற பிளாட்ஃபார்மில் கோப்பர்காவுக்கு போகிற ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரெயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய குடும்பத்துக்கிட்ட, தன்னுடைய மனைவி, குழந்தைங்க, பெற்றோர்கள்கிட்ட எல்லாம், இல்லை நான் பக்கத்தில் இருக்கிற ட்ரெயின் வந்து கோப்பர்காவு போகுது, ஷீரடிக்கு போகிற ட்ரெயின், அந்த ட்ரெயினில் நான் கிளம்பி பாபாவை பார்க்க போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ மொத்த குடும்பமும் வந்து, என்ன இவ்வளோ வெக்கேஷன் லீவு, நம்ம கிறிஸ்மஸ் லீவுக்கு பாபா கூட தான் இருந்தோம், ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்த, அப்புறம் எதுக்கு நீ திரும்ப பாபாவை பார்க்க போகணுன்ற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை
என் உள் உணர்வு வந்து பாபாவை பார்க்கணும்னு சொல்லுது, பாபாவை நான் போய் பார்த்தே ஆகணும், நீங்கள் பத்திரமா போங்கன்னு சொல்லி அவர் கிளம்பிடுறாரு. அந்த 10 நிமிஷ கேப்பில் அவர் கோப்பர்காவ் ட்ரெயின் ஏறி கோப்பர்காவுக்கு வந்துடுறாரு. கோப்பர்காவுக்கு வந்தோடனையும் இப்போ எப்படி டாக்ஸி இருக்கோ அது போல் டாங்காவாலா குதிரை வண்டிக்காரன் இருக்காங்க. அந்த குதிரை வண்டியில் ஏறி உட்காந்துட்டு ஷீரடிக்கு விடுப்பா அப்படின்றாரு. அந்த குதிரை வண்டிக்காரன் ஷீரடிக்கு ஓட்டிட்டு அந்த குதிரையை ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். அப்போது அந்த குதிரை வண்டிக்காரன் புரந்தரை கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, பாபாவும் ராதாகிருஷ்ணமாயும் உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்காங்க அப்படின்றத வந்து புரந்தரை கிட்ட அந்த குதிரை வண்டிக்காரன் சொல்கிறான். அதை கேட்டவுடனே புரந்தரேவால் ஜீர்ணிக்கவே முடியல, தாங்கவே முடியல. புரந்தரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தப்படுறாரு. அவர் ஷீரடிக்கு வந்துட்டார். ஷீரடிக்கு நேராக துவாரகமாய் போகிறாரு. துவாரகமாய்க்குள்ளே போய் பார்த்தா பாபாவை சுற்றி நிறைய பக்தர்கள் உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப சோகமாக இருக்காங்க. பாபாவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் கிறிஸ்மஸ் வெக்கேஷனில் பார்த்த பாபா மாதிரியே இல்லை. ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை இல்லாமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தோற்றமே ரொம்ப மாற்றம் அடைஞ்சிருக்கு. அவர் வந்து நிறைய வெயிட் லாஸ் ஆகிட்டார். இதை பார்த்தோன்னே அவர் ரொம்ப கஷ்டமாயிருச்சு நம்மளுடைய ரகுவீர் பாஸ்கர் புரந்தரேவுக்கு. பாபா வந்து பார்த்திங்கன்னா புரந்தரேவை பார்த்துட்டு, பாவு வந்துட்டியா, ஒரு வழியா நான் உனக்காக தான் 4 நாளாக காத்துக்கிட்டு இருக்கேன், வந்துட்டியா, நீ வந்து என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாத, என் கூடயே இரு, ஆனால் இப்போ நீ வந்து ராம் கிருஷ்ணியை பார்க்க போ அப்படின்னு சொல்கிறாரு. ராம் கிருஷ்ணினா யார்? ராதா கிருஷ்ணமாயியை தான் பாபா வந்து ராம் கிருஷ்ணியை பார்க்க போன்னு சொல்கிறாரு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புரந்தரே வந்து பாபாவை விட்டு போகவும் மனசு இல்லாமல் அங்கே ராதா கிருஷ்ணமயமாவும் ரொம்ப சிக்காக இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அங்கே போகிறாரு. அங்கே போய் பார்த்தா ராதா கிருஷ்ணமாய் அம்மா இன்னும் மோசமாக இருக்காங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு நிறைய பணிவிடைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா ராதா கிருஷ்ணமாய் அம்மா வந்து எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்லேயே இருக்காங்க. அவங்க வந்து படுத்தே இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சிக்காக இருக்காங்க. இதை பார்த்தோன்னே புரந்தரேவால் தாங்கிக்கிற முடியல. ராதாகிருஷ்ணமாய் அம்மா எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க, உடம்பெல்லாம் நெருப்பாக கொதிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக துவாரகமாய்க்கு ஓடுறாரு. பாபா ராதாகிருஷ்ணமாய் அம்மா வந்து எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க, என்ன பாபாச்சு எனக்கு சொல்லுங்கள், நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரெமெடி கொடுங்க, ஒரு மெடிசன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு பாபா என்ன சொல்கிறாருன்னா, புரந்தரே நீ கவலைப்படாத, இன்னும் 2 நாளில் ராமகிருஷ்ணி குணமாயிருவா, நீ போ அப்படின்னு சொல்கிறாரு. பாபா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்நியாசியுடைய தர்மம் வந்து பார்த்திங்கன்னா கையேந்தி பிக்ஷை எடுக்கிறது தான் ஒரு சந்நியாசியுடைய தர்மம். பாபா வந்து என்ன பண்ணுவார்னா, அவர் உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் கூட ஒரு 3 பேர்த்தோட ஹெல்ப்பில், 3 பக்தர்கள் 4 பக்தர்களுடைய ஹெல்ப்போடு தான் அவர் வந்து பிக்ஷைக்கு போகிறது, லெண்டி பாகுக்கு போகிறதெல்லாம் செய்வார். அப்போது அவர் பிக்ஷைக்கு போகிறப்போ என்ன ஆகுதுன்னா, பாபா பிக்ஷை எடுக்க போகிறப்போ ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுடைய வீட்டை தாண்டி தான் போகணும். அப்போ ராதாகிருஷ்ணமாய் அம்மாவோட வீட்டை தாண்டும் போது என்ன செய்கிறாருன்னா, சாய் சச்சரிதத்தில் சொன்னது போல் பாபா வந்து ஏணியை கொண்டு வந்து போட சொல்கிறாரு. அந்த ஏணி கொண்டு வந்து போட்டவர் யாருன்னா வெங்கி ஷிம்பி. அவருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெங்கி ஷிம்பி. பாபா வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு 2 ரூபா கொடுப்பாரு. அப்போ அங்கே இருந்த தாத்தியா கோட்டை பாட்டில் என்ன சொல்லுவார்னா, பாபா என்ன பாபா 2 ரூபா கொடுத்துட்டீங்க, 2 ரூபா எவ்வளோ பெரிய பணம் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா ஒரு ஏணியை கொண்டு வந்து போட்டவருக்கு வந்து 2 ரூபான்றது வந்து இப்போது இந்த காலகட்டத்தில் 20,000 ரூபாய். அதை ஏன் பாபா கொடுத்தீங்க அப்படின்னோடனே பாபா சிரிக்கிறாரு. அந்த வெங்கேஷ் எம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களே இல்லை. பாபா அந்த 2 ரூபாய் கொடுத்ததுனால அவருக்கு 2 குழந்தைங்க பிறந்துச்சுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீதி நடந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். சாய் சச்சரிதத்திலே சொல்லியிருக்காங்க. பாபா ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுடைய கூரைகளில் ஏறி நடக்கிறாரு. அப்போது அந்த ஷீரடியில் மொத்த கிராம மக்களும் சூழ்ந்துட்டாங்க. ஏன்னா பாபா திடீர்னு ஒரு விஷயம் பண்ணுறாரு. ஏன்னா பாபா ஏணியை கொண்டு வந்து போட சொல்லி அவரே வந்து பார்த்திங்கன்னா உடல் நிலை சரியில்லாமல் இருக்கார், ரொம்ப மோசமாக இருக்கார். அவருக்கு ஒரு 3 பேர் 4 பக்தர்களுடைய உதவி தேவை பிக்ஷைக்கு போகிறதுக்கேவும். ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஏணி படிக்கட்டுகளில் ஏறி கூரையில் ஏறி நடக்கிறாரு. இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எல்லா ஊர் மக்களும் வியந்து பார்க்குறாங்க. பாபா என்னப்பா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அவர் அந்த கூரையில் ராதாகிருஷ்ணமாய் அம்மா ராம் கிருஷ்ணி அவங்களுடைய அந்த
வீட்டு கூரையில் ஏறி அப்படியே இறங்குறாரு. இறங்கினோடனே ராதாகிருஷ்ணம்மாயம்மா குணமாயிடுறாங்க. குணமானதுக்கு பிறகு அவங்க பார்த்திங்கன்னா இன்னமும் அவங்க ஷீரடியில் இருக்கிற அந்த மகாராஜுக்கு என்னென்னலாம் சேவைகள் செஞ்சாங்க, இதுக்கடுத்து பாபா அவங்களை எப்படி பார்த்துக்கிட்டாரு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா பாகம் 2 பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. ஆக்சுவலாக நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஆடியோ முடிகிற வரைக்கும் நான் ஒரு 40 நிமிஷம் அரை மணி நேரத்தில் பண்ணி முடிக்கணும்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா என்னை மீறி இது 1 hour கிட்ட வந்துருச்சு. எனக்கு தெரியலை, என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கணும்னு தான் பார்த்தேன். ரொம்ப விஷயங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப விஷயங்களை நான் கட் பண்ணி ரொம்ப லிமிட்டடான ரொம்ப ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயங்களை மட்டும்தான் நான் நோட்ஸாக எடுத்துக்கிட்டேன். அதுவுமே ரொம்ப அதிகமாகவே வந்துருச்சு. இருந்தாலும் பாபாவுடைய விருப்பம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுடைய வாழ்க்கை வரலாறான பாகம் 2 பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் வியாழக்கிழமை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் இப்போது சொன்ன விஷயங்கள் எல்லாமே பாபா ஸ்வானின்ற புத்தகம் வினிமா எழுதின புத்தகத்துலையும், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஷிரிடி சே சாய்பாபான்ற புத்தகத்தில் டாக்டர் கேஷவ் கவன்கர் எழுதினதுலையும், அப்புறம் சாய்லீலா மேகசின், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வினியம்மா கூட நான் நிறைய நேரங்களில் நிறைய டைம் பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணமாய் அம்மாவை பற்றி நிறைய விஷயங்கள் நான் பேசியிருக்கேன், கேட்டிருக்கேன். அவங்க சொல்லி நிறைய விஷயங்கள், அவங்க ஆரத்தியில் 5 ஆரத்தி இது எல்லாமே வினியம்மா சொல்லி கொடுத்தது தான். இது எல்லாத்தையுமே இதில் ஆட் ஆன் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாபாவுக்கு ரொம்ப நன்றி. ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுக்கு அந்த பொறுப்பாதங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா சார்தாம் அவங்க அன்னைக்கு செஞ்ச விஷயம் ரொம்ப பிரம்மாண்டமான விஷயம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னுடைய அன்பு வினி அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. சத்தியமாக இன்றைக்கி வினி அம்மா இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அம்மா ஆசீர்வாதம், அவங்களோட ஆசீர்வாதம் எனக்கு எப்பயுமே இருக்கும் நான் நம்புகிறேன். அவங்க இன்றைக்கி காலையில் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. இந்த ஆடியோ செய்கிறதுக்கு முன்னாடி அம்மா என்னோடய கனவில் என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ஆடியோவில் சொல்ல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுக்கடுத்து பாகம் 2 பாகம் 3ன்னு சொல்லி நம்ம ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுடைய வாழ்க்கை வரலாறுலாம் சொல்ல போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நான் இப்படி பார்ட் 1 மாதிரி இழுக்காமல் பார்ட் 2லலாம் ரொம்ப சுருக்க பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் நான் ராதாகிருஷ்ணமாய் அம்மாவை தேடி பயணம் பண்ணப்போ தமிழ்நாட்டில் ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுடைய பக்தர் ஒருத்தவரை சந்தித்து அவர் மூலமாக கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளில் நான் அப்லோட் பண்ணுறேங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சாய்நாத். குருதேவ தத்த.